நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பார் பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவிட்டு சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயன் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யார் நீரு? ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா. காளிங்கராயன் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணம் போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முது மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா? மாமி எங்க? அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ? வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன். அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டு? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ, நிறைய சுவாமி அழுத்துக்கிறீர். பழக, க்ளோஸா பழக. எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு, நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்கோ ஏறுங்கோ ஏறுங்கோ. வெக்கப்பட்டு இருக்காத. சுவாமி, எம்பி வர நேரமாச்சு. யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். என்னப்பா, செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். 4 பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? பி அலர்ட். போட்டோ விட்டுறாதீங்க. நீங்க உள்ள போங்க சார். நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா. எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு, ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். பட்டு, குயிக்கா வாடி. வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினோம். கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ, வந்துட்டோம். நம்ம ஆத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல, ஒரு மாட்டிட்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா, இது என்ன ரத்ன கம்பளமா? பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன அப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்டா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும். உனக்கு தெரியுமா? சரி சாமி, நீங்க போங்க. உமக்கு புரியுது, உங்க பிள்ளையான எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயிலே நான் ஒரு ரவுடியாக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. நில்லுங்க. கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர். இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா, அதுல தப்பு. எனக்கு பொண்ணு விடுதான். நேக்கு மாப்பிள்ளை வீடு தான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உனக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய், இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும். கண்ட பையன் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ புட சீடு. என்ன எனக்கு பசி தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா.
என்னடா எவர்திங் ஓகே எவர்திங் ஓகே கொஞ்சம் நில்லும் வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன் என்ன ஓய் அபச்சாரம் ஓய் பூனால வளம் போடணும் இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே சாரி ஓய் இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன் இப்ப என்ன கெட்டு போச்சு இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய் அதுக்கு இல்ல ஓய் என்ன நொய்யின்ற நீ ரொம்ப பேசுற சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன் கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன் மாமி கல்யாணத்துக்கு மனுஷால் எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா பின்ன அனிமல்ஸ் தான் வரும் அம்மா கிட்ட பேசணும் ஓய் நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வச்சிருந்தா பெஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாரு என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க அது வருதுண்ணா அதுனா அது வருதுண்ணா அதுனா எது இதுண்ணா பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க அப்படியே பேசாம மடிசாலே போயிடு என்ன பேத்துறே ஐயோ ராமா ராமா இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ நோக்கு என்ன பாத்ரூம் தானே போகணும் நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான் நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் நாங்க வரப்படாது பொம்மை நாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு என்ன சும்மா ஜமாயே என்ன போடி மாமி நோக்கு பாத்ரூம் வரல எதுக்காக கேக்குறீங்க நேக்கு வெரி அர்ஜென்டா வருது உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும் சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்பமாகுது என் ஆத்துக்காரி எங்க போய் போய் உன் ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய் இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுன்னு போக இருக்கு உட்காரு ஏண்டி போயிட்டு வந்துட்டியா மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா ஒண்ணும் இல்ல பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எப்படா சமாளிச்ச ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா அது புது இடம் பாருங்க இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும் இல்லடே ஆமாண்ணா என்ன எம்பி வந்திருக்காரு இவர்தான் ஏன் மாப்பிள்ளையோட அப்பா ஓஹோ நாளையா எடுத்து பொண்ணாச்சு வாங்க மாமா மாமி சீர் வரிசையா எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் சரியா இருக்கணும் வந்து பாக்குறீங்களா நாங்க இதுக்கு வந்து பாக்கணும் இவன் நல்லா பாப்பா இவன் அழைச்சிட்டு போங்க வாய் மாமி லட்சணமா இருக்கா மங்களகரமா இருக்கா இவர் ஆசையா கூப்பிடுறார் அழைச்சிட்டு போவாய் ஓய் நேக்கு ஒண்ணு மட்டும் இப்ப படுது ஓய் என்ன உங்க கார்ல வந்தது தப்பு ஓய் வாங்க இரா வர்றா இரா பாடு வாங்க வாங்க உள்ள போலாம் சீர் வரிசையில எப்படி வச்சிருப்பா ரொம்ப பரப்பி வச்சிருப்பா வந்து பாரு வாங்க பாருங்க எங்க சீரு எங்க வரிசை சீரு வரிசையா பே. என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறட்டும் அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் அண்ணே 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 ஒரு பெரிய பாட்டி வந்திருக்கு ஏய், நீங்க மூடு அப்செட்டா இருக்கு நாளைக்கு வர சொல்லு என்ன மூட அம்சட்டு 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு 1000 மூட்டை நெல்லா ஆ. பாத்தி எங்கடா இந்த இருக்காரு பண்ணாட கூப்பிடுறா ஐயா வாங்க வாங்க இவர்தான்
வணக்கம். ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கைய நீட்டு. இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்ல அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, ஐயா. எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர். உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன். இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. இப்ப 2 கண்ணையும் திறங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா புடா. சரிங்க. என்ன பேட்டி விட்டுறாங்க. டேய் இன்னைக்கு காலையில ஓடிச்சு. ஹலோ எவரிபடி, குட் மார்னிங். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். பழனி, ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாளுங்களா? எல்லாம் வந்தாச்சு. செலக்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. டேக் இட். ஹாய். ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அது என்ன பின்னால ஒரு ஆத்தா? அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வெச்சுக்க. நீ ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கோ நெக்ஸ்ட். இங்க உன் பேர் என்ன? ருக்கு. ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. நீ பாக்குற பார்வையிலுக்கு. உன் வயசு 16. ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. 14 வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. டபுள் ஓகே, கோ கோ கோ. ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கெண்ட் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். ஓடிப்பா. ஐயோ இந்த பார், விளக்கெண்ணை மூஞ்சி தடவி டிக்கிட்டு தேறதா? இந்த பார், இந்த மாதிரி செலக்ஷன்ல எனக்கு பிடிக்க பிடிக்காது. என்னத்த பாக்குறது நீ? இங்க பாருங்க. பாக்குறாங்க. காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட. அது ஏன் செட்டப்னே? ஆட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. உங்களை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னது கேக்குறது? நீ கேட்டு நான் வேணாம்னு சொல்ல போற? இந்த பாருமா, நீ நேரா வந்துருமா நாளைக்கு. போ நேரா ஏன் ரூமுக்கே வந்துரு. என்னடா தலை இது? சூம்பி போன தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? ஆவண்ண பாட்டி. பாட்டி வச்சு பாக்கடிக்க சொல்றியா? எப்படியாவது முயற்சி பண்ணி உங்கள்ட்ட வேலை ஆகத்தான். அந்த முயற்சின்னா டபுள் மீனிங் பேசுற நீ. பழனி, சில நேரங்கள்ல எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? போ 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 போ. You are selected. You are selected. You are unselected. You are selected. டச்சே போ. இவர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்ட. போ போ. அடுத்து என்ன? அடுத்து நம்ம கணக்கு தான். Yes, you are correct. எஸ்.
ஏய் பழனி என்னடா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிற? நேத்துக்கே நான் இதெல்லாம் அண்ணன் சொன்னல அல்றா அம்மா எந்திரமா. டேய் என்னடா பண்ண? இந்த பொண்ணு தானே நான் தவிட்ட சொல்றேன் போடா. அல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா மாமா. அட மாப்பிள டேய் கட்ட பொம்மு எப்படா வந்த? டேய் மாப்பிள எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அம்மா இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்களாமே. ரெக்கமெண்டேஷனா மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ன்னு தேய்ச்சி விடுவேன். மாமா டேய் கட்ட பொம்மு நீ மில்லுக்கு ஓனரா இருக்கலாம். நான் சூப்பர்வைசர். யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். இந்த தேஞ்சதுக்கு என்ன வேலை கொடுக்குறது? அவங்களுக்கும் தகுந்த வேலை ஏதாச்சும் இருக்குல்ல, ஏதாவது செஞ்சுட்டு போட்டுமே. இதுக்கு தகுந்த ஒரே வேலை தான். என்னது? உட்காந்து பேன் பாக்குறது. பாரு உள்ள போய் இவனுக்கு பேன் பார்க்க சொல்லு. அவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பாரு. நீங்க போங்க. நீங்க மவராசனா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க மானம் கட்டி ரோட்ல நில்லுமா? அடிச்சுனா பொண்ணாட நாய்கள தாவாங்குடியில பிஞ்சு போயிடும். ஆமா. மாப்ள ஐட்டத்தை கவனிச்சியா? என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அவர்தான் பொண்ணு வைக்கப்படுவார்ல. டேய் வெக்கத்தை தூக்கி கொஞ்ச நேரம் கக்கத்துல வைக்க சொல்றா. சரி இந்த ஐட்டத்தை விடு. உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிப்புமா? ஐட்டமா? அட 5016 5017 5020 5023 இதெல்லாம் நெல்லு தானே? பின்ன பல்லா இந்த லொல்லு தானே வேணாம். வார மாப்ள ராமு விடல 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 மாமா. பிடிங்க மாமா. மாமா ராமா போங்க மாமா. அட எங்க வந்து பஸ் சொன்னீங்க. அட பிடிங்க பிடி மாமா. மாப்ள. மாமா அட பிடிங்க பிடி பிடிங்க. அண்ணா. ராமு ஏய் ராமு டேய் நில்லுடா. மாமா டேய் ராமு ஓடுங்க மாமா. ராமா ஓடுங்க மாமா. ஐயோ எங்க ஓடுது பாங்க. பிடிங்க பிடிங்க. செவுத்த தாண்டுடா தாண்டா. எங்க போச்சு? மாமா ஆட்ட காணும். மாயமா மறைஞ்சு போச்சு. நான் நேத்தே சொன்னேன் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இளங்குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடலான்னு கேட்டியா நீ? அட நீங்க ஒண்ணு மாமா. நான் ராமு காணும் தேடிட்டு இருக்கேன். ஆமா. குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கு பேர் ராமு நாய்க்கு பேர் சோம்பு போங்கடே. மாமா மாப்ள மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிடுச்சு. ஆமா ராமு இதுக்குள்ள எப்படி போச்சு? அட எதுக்குள்ள போனா என்ன அமுக்க வேண்டியதானே? இருடா தூக்குற ஓடி போயிருமல்ல. ஆமா. நான் ஒரு கையில தூக்குறேன். நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு. டேய் என்ன நண்டா பிடிக்கிற சும்மா தேடுற? கால் கையில மாட்டல மாமா. யாரா அவன் கை கிடைக்கல கால் கிடைக்கலன்னு எது கிடைச்சாலும் போடுறா. என்ன சைடுல விடுறா நடுவுல விடுறா. என்ன கிடைச்சதா? இல்லையே. சரி தள்ளிக்கு நான் விடுறேன். கிடைச்சிருச்சு. விடாத அமுக்கு அமுக்குடா. எங்க போற? வா. நீயா? அப்பா பிடி இரும்பு பிடியா இருக்கு. மாமா எது காட்டுக்குடி பிடிச்சான்னு கேளுங்க மாமா. என் தோட்டத்துக்குள்ள எது நுழைஞ்சாலும் பிடிக்கிறது மட்டும் இல்ல கட்டி போட்டுருவேன். ஓஹோ உங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்சா புடிச்சு கட்டி போட்டுருவீங்களா? எனக்கு பிடிச்ச பாம்பா இருந்தா கட்டி போட்டுருவேன். மாப்ள அடேங்கப்பா இது மீறின கைடோ. எதுக்கு மாமா தேவையில்லாத பேச்சு? ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. ஆட்டுக்குட்டி வாங்க மாமா. அஜ்ஜோ நீ குடுத்துருமா? இவன் இம்சை தாங்க முடியல. ஏன் அவர் நேரா என்கிட்ட வந்து பேச மாட்டாரா? ஐயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவம்மா. பொம்பளைங்களை கண்டா ஓடுன்னு ஓடுவான். சினிமாவுக்கு போனா கூட பொம்பளைங்க குடிக்கிற சீன் வந்தா முக்காடு போட்டுக்குவான். அவனுக்கு ஒண்ணு கூச்சப்படுற மூஞ்சிய பாரு. வயசு பொண்ணு தோட்டத்துல தனியா இருப்பா. ஆட்டுக்குட்டி விடுற மாதிரி விட்டுட்டு நைஸா உள்ள புந்துட்டாரு. இவருக்கு அவனும் தெரியாது. மாப்பிளே இது கனமான பாட்டிடோ. உண்மையிலேயே அவன் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆஹா அப்ப நாளைக்கே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து இவர் பக்கத்துல படுத்தா என்ன பண்ணுவாரு? அது ஏன் பொண்டாட்டி? அப்ப நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அத கேட்க இவன் யாரு மாமா? அப்ப நானே ஒருவேளை உன் பொண்டாட்டியா வந்துட்டா? இது சிக்கல் தான். இவன் என்ன மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இவன் மூஞ்சி எவனாச்சும் பாப்பானா மாமா? அட எவனோ பாக்குறேன் பாத்து போறான். உனக்கு என்ன நீ பார்க்க பார்க்க மாட்டே? மாட்டேன். அம்மா தாயே உனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு கும்பிடு. ஆட்டுக்குட்டி கொடுத்துருமா? சரி கொடுத்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு? குளிக்கும் போது தூங்கும் போது சாப்பிடும் போது அவர் என்ன பத்தி நினைக்க கூடாது. இதுதான் அவனுக்கு வேலையா? மாப்பிள குளிக்கும் போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன். நினைக்க மாட்டேன். பாப்பேன். பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன மாப்பிள சாராயத்துக்கு ஊறுகாய் நக்கிற மாதிரி உள்ள கைய ஒரு நக்கு நக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வா மாப்பிள. அப்ப ஆட்டுக்குட்டி அட அதை விட்டு அதை வாங்கிட்டு வா. கை நீட்டுமா மாப்பிள அடிங்க. அட என்ன யோசிக்கிற? குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது சத்தியமா உன்னை நினைக்க மாட்டேன். இந்தா கொண்டா. வா மாப்பிள போலாம். மாப்ள நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்துருவோம்.